அஸ்ட்ரோசைன்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு துலாம் ராசி அன்பர்களுக்குண்டான ஆடி மாதத்துக்குரிய பலாபலன்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களினுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கார். அந்த 10ஆம் இடத்தில் அவர் நிஷ்பலமாக அங்கே பகை பெற்றிருக்கிறது. ஆனாலும் சூரியனோட சேர்ந்திருக்கார். சூரியன் அங்கே திக்பலத்தோட வலிமையாக இருக்கார். லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாம் தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை, வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், அதில் எப்படி லாபத்தை அனுபவிப்பது, இது போன்ற திட்டங்கள் தீட்டுவதில் அதில் செயல்படுத்தக்கூடிய தன்மையில் தான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கடந்து செல்லும். 2ஆம் இடம் என்பது தனத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்து 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த செவ்வாய் அந்த 2ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய அமைப்பு. என இதுவரைக்கும் அந்த சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்த்து குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தார், தனத்தை கெடுத்து கொண்டிருந்தார், குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கியிருந்தார், உங்களுடைய வாக்கு கூட பலிதம் இல்லாமல் இருந்தது. இது போன்ற தன்மையில் இருந்து கொண்ட இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்துடன் இருந்து அந்த 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்தை விருத்தி அடைய போகிறது. எதிர்பாராத விதத்தில் தன லாபங்கள் பெருக போகிறது. கொடுத்த பணம் அதாவது திரும்பி வரவே மாட்டேங்குது. எப்பவோ கொடுத்த பணம் இப்போ ரிட்டர்ன் ஆவதற்கான வாய்ப்புகள், மறைமுகமாக இருந்த சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாமே கூட ஒன்று சேரலாம், என் மேலதான் தப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கு. பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அனுகூல வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தன்மைகள், குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை, திடீர் என்று குடும்பத்தில் நல்ல பல விஷயங்கள், நல்ல சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு. 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். அப்போ என்ன நடக்கும்? 3க்குரியவன் 8ல் போய் மறைஞ்சிருந்தால் மனம், அதாவது பிரயாணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அழுத்தம், ப்ரெஷருங்கிறது இருக்கும். ட்ராவலிங்குங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் பார்த்தீங்களா, திடீரென்று வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை, திடீரென்று ஒப்பந்தம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கும். அந்த 8ஆம் இடத்துல குரு போய் அமர்ந்திருந்தாலும் அங்கே செவ்வாயோடு சேர்ந்து அந்த இடத்துல சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தால் வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணக்கூடிய தன்மை, வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆனால் என்ன, பணம் சார்ந்த விஷயத்தில், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும். இந்த ஜாமீன் கையெழுத்து போடுற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதையும், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள், தெரியாத முன்பின் தெரியாத அவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா 3க்குரியவன் 8ல் போயிருக்கார். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? அந்த சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த 4ஆம் இடத்தை குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம்ங்கிறதுனால சுகஸ்தானம் வலுப்பெற போகிறது. தாய் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், தாய்க்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, தாயினால் சில மன கஷ்டங்கள், உங்களால் தாயினால் கொஞ்சம் இடைவெளி இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ இந்த மாதம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள், நெடு நாட்களாக விற்பனையாகாத நிலங்கள், இடங்கள் சார்ந்த விஷயங்கள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அது திடீரென்று விற்பனையாகும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இதுவரைக்கும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா சனியோடோ ராகுவோடோ சனியின் பார்வை பெற்று ஏதோ ஒரு வகையில் இருந்து கொஞ்சம் அழுத்தம், இடம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தவர்கள், அதாவது ஒரு இடம் வாங்கலாம் ஆனால் வாங்க முடியாமல் ஒரு தடை, அல்லது சரியான ஒரு லொக்கேஷன் கிடைக்கல, இந்த மாதிரி இருந்த விஷயங்கள் இப்போ நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஏன்னா அந்த செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்து அந்த 8ஆம் இடம், அதாவது உங்களை விட்டு இங்கே இருக்கிற இடத்தை விட்டு வெளியில் போய் வாங்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்துல சனி அமர்ந்து கொண்டு அந்த 5ஆம் இடத்தை கெடுத்து கொண்டிருந்தது, பூர்வீகத்தை கெடுத்து கொண்டிருந்தது, பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தது, பூர்வீகத்தில் அது நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை
பிரச்சனை இருந்தது அதெல்லாமே சரியாகக்கூடிய, பேச்சுவார்த்தை முறையும் சரியாகக்கூடிய, சகோதரிகளோட சில இணக்கங்கள் பிணக்குகள் இருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் வக்ரமாக உட்கார்ந்துருக்கார். இனி ஒரு 4 மாதத்துக்கு அவர் வக்ர நிலையில் இருப்பார். அப்போ வக்ரம் என்றால் என்ன? தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையில் இருக்க போறார் அப்படின்னு அர்த்தம். இதுவரைக்கும் பூர்வீகத்தில் பிரச்சனை கொடுத்திருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீரப்போகிறது. ஏன்னா 30 வருடத்துக்கு ஒரு முறை அந்த சனி பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கார். ஆனால் இப்போ பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்கு, இன்னும் சரியாக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரியான அழுத்த பிரஷரோடு இருந்தவர்களுக்கு இப்போ சரி செய்யக்கூடிய தன்மை. ஏன்னா சனி இருக்கிற இடத்தை கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனால் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அந்த சனி பகவான் தான். அப்போ இப்போ இந்த சனி பகவான் இந்த 4 மாதத்தில் நல்லது செஞ்சுட்டு தான் உங்களுக்கு போக போகிறார். 6ஆம் இடத்தில் ராகு இருக்கார். அதாவது கெடுதல் செய்யக்கூடிய ரணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தின் அதிபதி 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். 6ஆம் இடத்தில் ஒரு ராகு இருக்கார். அப்போ என்ன? கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தன்னுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கவனம், எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது 6ஆம் இடத்தின் அதிபதி 8ல் போய் மறைஞ்சிருக்கிறதுனாலையும் 6ஆம் இடத்தில் ராகு என்கின்ற சர்ப்ப கிரகம் இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், வயிறு சம்பந்தப்பட்ட, ஜீரணம் சம்பந்தப்பட்ட, பெருங்குடல் சம்பந்தப்பட்ட, கொழுப்பு சம்பந்தப்பட்ட, தைராய்டு சம்பந்தப்பட்ட, ஸோ இந்த மாதிரி அந்த வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. ஸோ அந்த விஷயத்தில் கவனம், சரியான உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போது திருமண விஷயத்தில் சில குடர்பாடுகள் ஏற்படுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள். 7க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால மனைவியின் மூலமாக நல்லவைகள், மனைவியினுடைய சொத்துக்கள் திடீரென்று கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அதாவது மனைவியின் மூலமாக தனவரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். ரொம்ப நல்லது. பாக்யாதிபதி 11ஆம் இடத்துல. அந்த 11ஆம் இடம் என்பது புதனுக்கு உகந்த வீடு, அது சிம்ம வீடு, அதிநட்பு வீட்டில் இருக்கிறதுனால நல்ல பாக்கியம் உங்களுக்கு தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பதற்கான அமைப்பு, வெளிநாட்டு விஷயங்கள், அதாவது அந்நிய மத தொடர்புகள் உருவாக்கக்கூடிய தன்மை, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த கடல் கடந்து வாணிபம் செய்யக்கூடிய தன்மைகள், தன்னுடைய ஸ்டேட்டை விட்டு அதர் ஸ்டேட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மாறக்கூடிய தன்மை. ஏன்னா சூரியன் என்ற கிரகம் திக்பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம். ஸோ எந்த விஷயத்தில் அரசு காரியங்களில் ஒரு இழுபறியாக இருந்தது, நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இருந்ததில் இந்த மாதம் அதை எடுத்து செஞ்சீங்கன்னா அரசு காரியங்களில் வெற்றி. அரசாங்க எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ரிசல்ட்டு. அப்படி இல்லைன்னா அரசு எக்ஸாம் எழுதணும் என்கின்ற ஆர்வம், அதனுடைய ப்ரிப்ரேஷன், அதுக்கான எண்ண ஓட்டங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அரசில் இருக்கின்றவர்களுக்கு உயர் பதவிகள், திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள், அல்லது அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய தன்மை, அதிகாரமான செயல்படக்கூடிய ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த தொழில், தான் ஒரு முதலாளி ஆக வேண்டிய தன்மைகள், இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மை தயக்கக்கூடிய வகையில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம். கேது 12ல் இருக்கார், கன்னிமனையில் இருக்கார், நல்ல ஞானத்தை தருவார். எதை செய்தால் நன்று, எதை செய்தால் தீமை என்பதை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய தன்மை. அதாவது இது செஞ்ச கெட்டதுங்கிறது உங்கள் உள் மனசை சொல்லும். பார்த்தீங்களா, அந்த கன்னி மனையில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு உள்ளுணர்வு சக்தியை அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். ஸோ ஆக மொத்தம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும், குழந்தைகள் மூலமாக நல்ல பல அனுகூல மேன்மைகளையும், தனம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய, குரு பகவான் 8ல் போய் அமர்ந்திருந்தாரே, அப்போ நமக்கு குரு பலன் இல்லையே, திருமணம் நடக்காதா அப்படிங்கின்ற இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் என்று திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்புள்ள ஒரு மாதமாக அமையும்னு சொன்னால் அது மிகையாகாது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு.
இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட், ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும், கிரக அமைப்புகளும் வேறும், அதனுடைய பலனும் வேறுபடும். ஏன்னா தசாபுத்தி மாறிட்டு இருக்கும்லவா. அப்போ இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு 3 மாதம் பாருங்க. சரியாக வரல அப்படின்னா உங்களுக்கு தசாநாதன் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி அல்லது 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.